ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சகோ பெட் ஃபார்ம் விவேஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பெட் ஃபார்மில் இருக்க காவலாளிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்துருக்கோம் ஜோனி, இவனுக்கு 13 வயசு ஆகுது. 13 இல்லை 12 வயசு தாண்டிச்சு. அவன் கொஞ்சம் சிக்கில் தான் இருக்கான் இப்போ. ஆனால் நல்லா ஆக்டிவாக இருப்பான், கட்டி வைக்க மாட்டான், ஃபுல் டைமு வெளியே தான் இருப்பேன். வீட்டுக்கு முன்னாடி ஒரு சேர் போட்டு கொடுத்துருக்கேன், அதில் தான் படுத்துருக்குது. யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் எதுவும் எடுக்கக்கூடாது, வீட்டிலேருந்து சவுண்டு போட்டு பேசக்கூடாது. அதான் அவன் இப்போ பார்த்துட்டு இருக்குது. ராக்கி, இவன் 3 பேர் இருக்கான், ராக்கி, ஜிம்மி, டைகர். இவன் ராக்கிக்கு வந்துட்டு 1 வயசு தாண்டிச்சு, 1 வயசு 2 மாதம் அந்த ஸ்டேஜ். டைகரும் அப்படி தான், 1 வயசு 2 மாதம். இவங்க 3 பேரும் தனியாக தான் இருப்பானோ. இங்கே வெளியே செட் பண்ணியிருக்கான் இவன் ஜிம்மி. இவனுக்கு 1.5 வயசு மேலே ஆகுது. அப்படின்னா நம்ம இடத்துல குரங்குகள் சல்லியம் இப்போ அதிகமாக இருக்குது. அதனால் குரங்கு வரும்போது இவனோட வெளியே திறந்து விட்டாவது தான், குரங்கு கீழே இறங்காது. அதுக்காக இவன் நல்லா ஆக்டிவாக இருப்பான் ஜிம்மி. இவனை 3 பேரும் அப்படி தான், ஜிம்மி, டைகர், ராக்கி, 3 பேரும் அப்படி தான் நல்லா ஆக்டிவாக இருப்பானோ. இவனுக்கு டெய்லு நம்ம கட் பண்ண கிடையாது. குட்டியில் எடுத்துகிட்டு வரும்போவே அவனுக்கு டெய்ல் இல்லை, பிறக்கும்போவே டெய்ல் இல்லை, அதான் உண்மை. அவனுக்கு ஜோனிக்கு அப்படி தான். இவனை 3 பேரும் தனியாக இருப்பானோ. நம்ம கேட்டு பக்கத்துலேயே தனியாக ஒரு 20 அடி ஒரு இடத்த அவனுக்கு கொடுத்துருக்கான், தனியாக இருப்பானோ. இப்போ தான் பார்த்துட்டு அசுரன், அவனை ப்ரீடு நெய்ம் வந்து டாபர்மேன், அது உங்களுக்கு தெரியும். அவன் குட்டி தான், 5 மாதம் குட்டி. ஃபுல்லாக இங்கே விளையாடி தான் இருப்பான். இவனுக்கு லீஸு போடுறதில்லை. ஃபுல்லாக நாங்கள் அப்படி தான், எந்த குட்டியான பப்பி எடுத்துகிட்டு வந்தாலும் லீஸு போடுறதெல்லாம் 1 வயசு தாண்டி தான் பெல்ட்டோ லீஸோ ஏதாவது போடுறதில்லை. இது வீடியோ எடுக்கிறதுக்காக தான் இவன் ரோட்டில் விட்டுருக்கான், இல்லைன்னா நான் இங்கே விட மாட்டான். இவனை தனியாக வச்சுருப்பான். இவன் இனி ஒருத்தன் இருக்கான் ஸ்பாட்டன், இவங்களை 2 பேரையும் தனியாக தான் வச்சுருப்பான். இவன் பரவாயில்ல, நல்ல சவுண்டு குறைக்கும்போ. இப்போ விளையாடணும், தண்ணி கிடைக்கணும். பைப்பில் தண்ணி திறந்து விட்டால் அதை குடிப்பேன். அதில் கடந்து உருண்டு விளையாண்டு தான் போவான். தண்ணி நல்லா பிடிக்கும் இவனுக்கு. இவனுக்கு அப்படி தான், ஸ்பாட்டனுக்கு அப்படி தான். இப்போ தான் கொஞ்சம் ஆக்டிவாகி வந்துட்டுருக்கேன். இப்போ இடையில டிவார்மிங் கொடுத்தோம், வேக்சின் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் இப்போ தான் கொஞ்சம் இதாக வந்துட்டுருக்கேன். பரவாயில்ல. எப்போ விளையாடணும், விளையாட ஆள் வேணும். விளையாட ஆள் உண்டுன்னா பயங்கர ஆக்டிவாக இருப்பேன். அவனுக்கு இயர் கிராப் போடணும், இயர் கிராப் பண்ணி அது சக்ஸஸ் ஆகலை. அதான் இப்போ அடுத்து பார்த்துருக்க ஸ்பாட்டன். அவன் 9 மாதம் ஆகுது, பப்பி தான். டால்மேஷன் ப்ரீடு. நாங்கள் இவனுக்கு ஸ்பாட்டர்னு பேர் வச்சுருக்கோம். ஃபுல்லாக விளையாட்டு தான். விளையாட்டுன்னா நம்ம நாட்டு நாய் அது கூட ஜெயிக்க முடியாது. விளையாடி 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 எப்போவுமே விளையாட்டு தான், ஹைப்பர் ஆக்டிவ். அவனுக்கு அப்படி தான், குளிக்கிறதுக்கு தண்ணி வேணும், குடிக்கணும். அப்படி மொத்தம் 6 பேர் இருக்கானுவா. இவனும் 2 பேரும் சின்ன பையனும் 1 வயசு கீழே தான் ஆச்சு. மற்றவங்க 1 வயசு 1.5 வயசு. ஜோனி வந்துட்டு கிட்டத்தட்ட 12 வயசு தாண்டி 13 வயசு ஓடிட்டுருக்கு. இவன் ஸ்பாட்டனை கூட இன்னி ஒருத்தன் இருந்தான். அவன் பேர் வந்துட்டு வீரா. அவன் இடையில கொஞ்சம் அனீமியா மாதிரி, உடம்பில் பிளட்டு குறைவாக இருந்தது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். இது அவனால் இது பண்ண முடியல, இறந்து போயிட்டேன். இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக தான், ஒரு 1.5 மாதம் இருக்கும். நம்ம முதல்ல பார்த்த ஜோனி தான் எங்களுக்கு எல்லாமே. எங்கள் ஃபேமிலியில் ஒருத்த மாதிரி தம்பின்னு சொல்லுவோம். அவன் இருக்கும்போது யாருமே வீட்டில் யாருக்கு வேணாலும் வரலாம் போகலாம், ஆனால் எந்த பொருளும் எடுக்க முடியாது. நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சவுண்டாக பேசக்கூடாது, கை நீட்டக்கூடாது. அதுதான் அவனோட இது. அவனை மாதிரி இன்னி ஒரு நாய் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், கிடைக்க மாட்டான். அப்படி ஒரு அவன் நம்ம வீட்டில் உள்ள ஒரு ஆள் மாதிரி தான், எப்போவுமே நம்ம கூட தான் இருப்பேன். அந்த நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் ஜோனி ஒன்றுனா தெரியும். அவனால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு ஜோனி
இவங்க 6 பேரும் தான் எங்களோட காவலாளிகள். அவன் அந்த ஈமோ பிடிக்க பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வார அப்டேட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.